ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கிற? நோன்பு காலத்தில் நாங்கள் நிறைய சாப்பிடக்கூடிய ஒரு சாப்பாடு என்னென்னு பார்த்தா ஷோர்ட் ஈட்ஸ். ஸோ இஃப்தாருக்கு வந்து ஸ்ரீலங்காவில் கட்டாயம் ஷோர்ட் ஈட்ஸ் இல்லாத நாளே இருக்காது. இதை வந்து டெய்லி இருந்து கொண்டு ப்ரிப்பேர் பண்ணக்குள்ள அஃப்கோர்ஸ் எங்களுக்கு நிறைய டைம் அதுக்கு போய்கொண்டிருக்கும். ஸோ இன்றைக்கு வீடியோவில் வந்து நான் 3 ஈஸியான ஷோர்ட் ஈட்ஸ் ரெசிபீஸ் அண்ட் அதை வந்து நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி ஆன் ஸ்பாட்டில் உங்களுக்கு தேவையான டைமில் தேவையான அளவு எடுத்து பொரிச்சு கொள்ளக்கூடிய ஈஸியான 3 ரெசிபீஸ் தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இஃப் யூ guys are ready, let's begin. ஸோ இந்த கிழமை நான் செஞ்சு வச்சிருக்கிற 3 ஷோர்ட் ஈட்ஸ் வகை என்னென்னு பார்த்தா கீமாவில் செய்கிற, அதாவது மின்ஸ் மீட் சமோசா, அடுத்தது டூனா கட்லெட் அண்ட் எக் ரோல்ஸ். ஸோ ரெசிபி செய்யும் போதில் மெயினாக அதுக்கு ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிட்டோம்னா ஈஸியாக எங்களுக்கு டக்குன்னு 3 ஃபில்லிங்ஸும் செஞ்சுடலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தா மிளகு அரைக்கிறது. மிளகு வந்து கடையில் நாங்கள் ரெடிமேடாக வாங்கக்குள்ள அது நல்ல பவுடராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மிளகு முழுசாக வாங்கி அரைக்கக்குள்ள நல்லா அதில் வாசம் அண்ட் டேஸ்ட் அண்ட் உங்களுக்கு கூட குவான்டிட்டியில் வந்து மிளகு கிடைக்கும். ஸோ நான் எப்போவுமே இந்த மாதிரி வீட்டில் கொண்டு வந்து அரைச்சி வச்சுக்கொள்கிறது. ஸோ இது வந்து ஷோர்ட் ஈட்ஸ்க்கு மட்டும் இல்லை, சாதாரணமாக எனக்கு வீட்டில் நான் செய்கிற எல்லா டிஷ்ஷஸுக்குமே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அரைக்கக்குள்ள அது நல்லா கம்ப்ளீட்டாக ஃபைன் பவுடராக அரைக்காமல் கொஞ்சம் அப்படியே துண்டு இருக்க அரைச்ச மட்டும் எங்களுக்கு நல்லா அது சாப்பிடக்குள்ள மிளகுட வாசம் மாதிரி டேஸ்ட்டெல்லாம் நல்லா வரும். அண்ட் அடுத்தது எங்களோட ஷோர்ட் ஈட்ஸுக்கு நிறைய தேவைப்படுறது என்னென்னு பார்த்தா வெங்காயம். வெங்காயம் நீங்கள் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட ஷோர்ட் ஈட்ஸ் வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டுக்கு நான் செய்ய போகிற ஃபில்லிங் என்னென்னா என்னோடய சமோசாவுக்கு தேவையான அந்த மின்ஸ் மீட் ஃபில்லிங். ஸோ இதுக்கு வந்து ஒரு 1/2 கிலோ மாதிரி மின்ஸ் மீட் எடுத்திருக்கிறேன். இன்றைக்கி நான் செஞ்சிருக்கிற இந்த ஷோர்ட் ஈட்ஸ் குவான்டிட்டி அண்ட் அதுக்கு வந்து நான் யூஸ் பண்ண இன்க்ரீடியன்ஸ் அளவு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறேன்டா உங்களுக்கு ஈஸியாக அதில் பார்த்து செஞ்சு கொள்ளலாம். ஸோ என்ன மின்ஸ் மீட் ஃபில்லிங்க்கு நான் என்ன எடுத்துருக்கிறேன்டா கறி கொச்சிக்கா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை அண்ட் க்ரீன் சில்லிஸ். ஸோ இதெல்லாம் தான் சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறேன். அண்ட் இந்த சைடில் வெங்காயம் அதே மாதிரி சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நாங்கள் எங்களோட ஃபில்லிங் எப்படி செய்கிறது பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு டீப்பான தாச்சியோ பானையோ இதில் சரி கொஞ்சம் எண்ணெய் எடுத்து அதில் எங்களோட வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு இது வந்து லைட்டாக உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் ஆகிக்கொண்டு வரக்குள்ளே உங்களுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை சேர்த்துட்டு ஸோ இதையும் வந்து ஒரு 2-3 நிமிஷம் அதில் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு இதில் இப்போ நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற கறி கொச்சிக்கா, கருவேப்பிலை அண்ட் க்ரீன் சில்லிஸ் இது 3ஐயும் போட்டு 1 நிமிஷம் வதக்கி தென் இதில் நாங்கள் மின்ஸ் மீட்டை சேர்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி என்னோட பிங்க் கலர்லாம் நல்லா போனதுக்கு பிறகு இதில் இப்போ ஸ்பைசஸ் சேர்த்துட்டு இன்னொரு 2 நிமிஷம் குக் பண்ணிட்டோம்னா என்னோட மின்ஸ் மீட் ஃபில்லிங் ரெடி. ஸோ இன்றைக்கி எடுத்திருக்கிற ஸ்பைசஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தா கொஞ்சம் மஞ்சள், அதுக்கு பிறகு கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் பெப்பர் அண்ட் அதுக்கு பிறகு கொஞ்சம் கரம் மசாலா அண்ட் இதுக்கு தேவையான அளவு உப்பு. உங்களுக்கு பார்த்தா தெரியும் இவ்வளோ மின்ஸ் மீட்டுக்கு வந்து நான் கொஞ்சம் ஸ்பைசஸ் தான் சேர்த்துருக்கிறேன். ஏன்னா நாங்கள் நிறைய ஸ்பைசஸ் சேர்த்தோம்னா அதில் அந்த மின்ஸ் மீட்டோட வாசம் போயிட்டு அந்த ஸ்பைசஸோட வாசம் தான் டாமினேட் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாக ஸ்பைசஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அந்த மின்ஸ் மீட்டோட நல்ல ஃப்ரெஷ் வாசம் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் கடைசியாக இறக்க முதல்ல கொஞ்சம் இதில் கெச்சப் சேர்த்தா உங்களுக்கு இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் என்னோட மின்ஸ் மீட் சமோசாவுக்கு மின்ஸ் மீட் ஃபில்லிங் ரெடி. அண்ட் இது இப்போ ஆடுற டைமில் நாங்கள் குயிக்காக என்னோட கட்லெட்டுக்கான ஃபில்லிங்கையும் செஞ்சுடுவோம். என்னோட டூனா கட்லெட் ஃபில்லிங்க்கு வந்து பேசிக்கே கிழங்கு தான். கிழங்கு வந்து சின்ன துண்டாக நாங்கள் வெட்டி வேக வைக்கிறத விட இந்த மாதிரி முழுசாக வேக வைக்கக்குள்ளே எங்களுக்கு அதுக்குள்ளே போகிற தண்ணியில் தன்மை வந்து நல்லா குறையும்.
உங்களுக்கு வந்து அந்த கட்லெட்டோட நீங்கள் பிடிக்கக்குள்ள அந்த ஷேப் உங்களுக்கு நல்லா ஹார்டாக இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு பெரிய கிழங்கா யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி அதை முழுசாக தோலை மட்டும் சீவிட்டு முழுசாக வந்து போட்டவங்களுக்கு வேக வச்சுக்கொள்ளுங்க. ஸோ என்னோட கட்லெட்டுக்கு தேவையான அளவு கார்லிக் நல்லா சின்ன சின்னதாக மின்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதோட கருவேப்பிலை, பச்சை கொச்சிக்கா இது எல்லாமே சின்ன சின்னதாக வெட்டி ரெடியாக இருக்கிறேன். அண்ட் இதுக்கு தேவையான அளவு வெங்காயமும் இங்கே ரெடி. ஸோ குயிக்காக இப்போ நாங்கள் கட்லெட் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இதுக்கும் வந்து ஒரு டீப்பான சாட்டியில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்து நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம், அதுக்கப்புறம் கார்லிக், கரி லீவ்ஸ் அண்ட் சில்லிஸ் எல்லாத்தையுமே நாங்கள் சேர்த்து ஒரே டைமில் எங்களுக்கு வதக்கலும். என்னோட ஃபேவரட் அண்ட் இருக்கிற 3 ரெசிபீஸ்லேயும் ஈஸியான ரெசிபியண்டா இந்த கட்லெட் செய்கிறது தான். ஸோ ஒரு 5-6 நிமிஷத்தில் எங்களோட வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகி கார்லிக்டையும் கலரெல்லாம் கொஞ்சம் மாறிக்கொண்டு வரும். அண்ட் இந்த சைடில் வந்து நான் இதுக்கு தேவையான கிழங்கு அண்ட் டூனா ரெண்டையும் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ கட்லெட்டை சேர்க்குற ஸ்பைசஸ் என்னென்னு பார்த்தா சிம்பிள், கொஞ்சம் கூட மிளகு அண்ட் கொஞ்சமாக சீரகத்தூள், அதுக்கப்புறம் உப்பு. ஸோ அவ்வளோதான். இதை ஒரு 2-3 நிமிஷம் தொடர்ந்து நாங்கள் வதக்கி கொண்டிருக்கக்குள்ள அதில் கலரெல்லாம் கொஞ்சம் டார்க் ஆகி நல்ல வாசமெல்லாம் வர தொடங்கும். இப்போ நாங்கள் கடைஞ்சி வச்சிருக்கிற கிழங்கு அண்ட் டூனா இது ரெண்டையும் சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறதான். ஸோ என்னோட கட்லெட்டை வேலை ஆல்மோஸ்ட் டன். ஸோ எங்களோட மின்ஸ் மீட் சமோசாக்கு தேவையான ஃபில்லிங்கும் ரெடி. அதோட எங்களோட கட்லெட்டுக்கு தேவையான எங்களோட கட்லெட் பொட்டேட்டோ மிக்ஸரும் ரெடி. இது ரெண்டும் மாறுற டைமில் குயிக்காக நாங்கள் போய்ட்டு எங்களோட ரோல்ஸுக்கு தேவையான ஃபில்லிங்கும் செஞ்சுட்டோம்டா இன்றைக்கி குயிக்காக என்னோட ஷார்ட்ரீஸ் எல்லாத்தையும் செஞ்சு ஃப்ரீஸ் பண்ணிடலாம். ரோல்ஸுக்கு இன்றைக்கி வந்து நான் செய்ய போகிற இந்த ஃபில்லிங்க்கு கிழங்கு அந்தளவுக்கு கடையில் லைட்டாக கொஞ்சம் அதில் துண்டெல்லாம் இருக்கிற மாதிரி தான் கடைஞ்சி வச்சுருக்கிறேன். அண்ட் சாப்பிடக்குள்ள வந்து லைட்டாக அந்த கிழங்கெல்லாம் கடிபடக்குள்ள நல்லா இருக்கும். அண்ட் இந்த சைடில் வந்து நான் முட்டையும் வேக வச்சுருக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இந்த ஃபில்லிங் செய்யக்குள்ள முட்டையும் ரெடி ஆகிடும். ரோல்ஸுக்கு வந்து வெங்காயத்தை நாங்கள் ரெகுலராக கறிக்கெல்லாம் வெட்டுற மாதிரி தான் கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். அண்ட் மற்ற 2 ரெசிபீஸை பார்க்கல இதில் எடுத்துருக்கிற வெங்காயத்தில் அளவும் நல்லா குறவு தான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரைங் பேன்லேயே அப்படி இல்லாட்டி ஒரு ரெகுலரான பொட்டில் கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நீங்கள் வெங்காயத்தை நல்லா தாளிச்சிட்டு ஸோ வெங்காயம் ஜிஞ்சர் கார்லிக்கெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஸோ இதுலேயும் வந்து கொஞ்சம் பச்சை கொச்சிக்கா, கருவேப்பிலை அதெல்லாம் சின்னதாக வெட்டி அதையும் 1 நிமிஷம் தாளிச்சிட்டு இதில் இப்போ நாங்கள் ஸ்பைசஸ் சேர்க்க போகிறோம். ஸோ இந்த ரோல்ஸுக்கு நான் எடுத்திருக்கிற ஸ்பைசஸ் என்னென்னு பார்த்தா கொஞ்சம் மஞ்சள், மிளகு, சீரகம், கொத்தமல்லி தூள், கொச்சிக்கத்தூள், அதுக்கப்புறம் உப்பு. ஸோ அவ்வளோதான். ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்ததுக்கு பிறகு இதை ஜஸ்ட் ஒரு 2-3 நிமிஷம் அது அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு நாங்கள் கடைஞ்சி வச்சிருக்கிற கிழங்கை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக லெமன் ஜூஸ் படுத்தி எடுத்தோம்னா எங்களோட ரோல்ஸுக்கான ஃபில்லிங் ரெடி. ஸோ அவ்வளோதான். என்னோடய 3 விதமான ஃபில்லிங்ஸும் ரெடி. ஸோ இப்போ நாங்கள் எங்களோட ஷார்ட்ஸ் எல்லாத்தையுமே இண்டிவிஜுவலி எப்படி ஃபில் பண்ணுறது, ரேப் பண்ணுறது, கோட் பண்ணுறது, பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுக்கிறதுன்றது பார்ப்போம். சமோசா எல்லாத்தையுமே சீல் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் உப்பு, தண்ணி போட்டு சின்ன ஒரு வாட்டரி கன்சிஸ்டன்சியில் ஒரு பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இது வந்து எனக்கு பொரிக்கக்குள்ள கறி வெளில வராமல் இருக்கிறதுக்கு நல்ல ஒரு செக்யூர் கொடுக்கும். இதே ரெசிபியை வந்து எங்களுக்கு சிக்கன்லேயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வீக் வந்து இது செஞ்சுட்டு அடுத்த வீக் அதே ஷார்ட் ஈட்ஸ் ரிப்பீட் ஆகாமல் இருக்கணுமெண்டா நீங்கள் சேம் இதே ரெசிபியை வந்து சிக்கன் கீமா வச்சு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.
அவ்வளோதான் என்ன மின்ஸ் மீட் சமோசா ரெடி. இதை இப்போ ஒரு கண்டெய்னரில் போட்டு நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு சைடில் வச்சுருவோம். அண்ட் அடுத்தது வந்து எங்களோட கட்லெட்டையும் குயிக்காக நாங்கள் உருண்டை பிடிச்சிட்டா அதுக்கான வேலையிலும் எங்களுக்கு செய்யலாம். சில டைமில் உங்களோட கட்லெட்டு செய்கிற நீங்கள் கறி வந்து உங்களுக்கு ஈஸியாக உருண்டை பிடிக்கலாமல் அப்படியே கொஞ்சம் லூஸாக இருக்கும். அதுக்கு காரணம் சம்டைம்ஸ் கிழங்கு நீங்கள் ஓவராக வேக வச்சுருந்துருப்பீங்க. அப்படி இல்லாட்டி உங்களோட கறி செஞ்சதுக்கு பிறகு நீங்கள் மூடி வச்சுருந்தா அதே ஆவியெல்லாம் முள்ளு போயிட்டு உங்களுக்கு லூஸ் ஆகிடும். ஸோ இன்கேஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஆனண்டா நீங்கள் இதில் கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கொள்ளும். பிரெட் க்ரம்ஸ் என்ன செய்ய வேண்டாம், அதுக்குள்ளே இருக்கிற தண்ணியெல்லாம் இழுத்துடும். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக அந்த மாதிரி உருண்டையெல்லாம் பிடிச்சி கொள்ளும். ஸோ என்னோட கட்லெட் எல்லாத்தையும் நான் உருண்டை பிடிச்சிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாலை போட்டுட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் பரட்டி எடுத்துட்டேன்டா என்னோட கட்லெட் ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு ரெடி. முந்தி வந்து நான் கட்லெட் செய்யக்குள்ள இந்த மா யூஸ் பண்ணுறல, அதுக்கு பதிலாக முட்டை தான் எடுத்து அதில் போட்டு பரட்டிட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுக்கிறேன். பட் முட்டையில் செய்யக்குள்ள வந்து ஒரு தின் லேயர் தான் எங்களுக்கு அந்த மேலால் அந்த கிறிஸ்பி லேயர் அப்படி தின்னான ஒரு லேயராக தான் வரும். அண்ட் இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணிட்டு எடுக்கக்குள்ள சம்டைம்ஸ் அது வந்து வெடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கிற. பட் இந்த மாலை நீங்கள் செஞ்சு எடுக்கக்குள்ள உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு ஹார்டான கிறிஸ்பி லேயர் இருக்கும். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு வெடிக்கவே வெடிக்காது. நீங்கள் ஃப்ரீசர்லலாம் வச்சு எடுக்கக்குள்ள உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக அப்படியே இருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ என்னோட கட்லெட்டும் ரெடி ஆகிட்டு. அண்ட் இது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு லேயர் கட்லெட் அடுக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு அகெயின் இன்னொரு லேயர் அடுக்கியிருக்கிறேன். ஸோ அவ்வளோதான், என்னோட கட்லெட் இப்போ ஃப்ரீஸ் பண்ண ரெடி. அடுத்தது நாங்கள் எங்களோட ரோல்ஸ் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஸோ ரோல்ஸுக்கு வந்து ஸ்ரீலங்காவில் கடையில் வாங்கினேன்டா இந்த சப்பாத்திலலாம் சுட்டு தான் ரோல்ஸ் செய்கிறேன். பட் வீட்டில் வந்து மோஸ்ட்லி நாங்கள் தோசையில் தான் ரோல் செய்கிறேன். அண்ட் அந்த தோசை முடிஞ்ச அளவுக்கு நல்லா தின்னாக அதே மாதிரி சாஃப்டாக இருக்கிறதுக்கு ஒரு ஸ்மூத் கன்சிஸ்டன்சியில் ஒரு பேட்டர் செஞ்சு கொள்ளணும். அண்ட் அந்த பேட்டர் செய்கிறதுக்கு நான் கொஞ்சம் மைதாமா, அதில் சீனி, உப்பு, கொஞ்சம் மஞ்சள், ஒரு முட்டை, கொஞ்சம் எண்ணெய். ஸோ அவ்வளோதான். இப்போ இதில் வந்து பச்சை தண்ணி ஊற்றி நல்ல ஒரு ரன்னி கன்சிஸ்டன்சியில் மாவை செஞ்சு எடுக்கிறது. ஸோ வளமையாக வந்து முட்டை ரோல்ஸ்ன்ட்டா அதில் பாதி முட்டை அப்படியே ஒரு சைடில் இருக்கும். இந்த மாதிரி நாளாக நாங்கள் வெட்டக்குள்ள எங்களுக்கு ஒரு ரோல்ஸ்லேயே நீங்கள் எங்கே கடிச்சு சாப்பிட்டாலும் உங்களுக்கு அதுக்குள்ளே முட்டை இருக்கும். அப்படி இல்லாட்டி ஒரு சைடு ஃபுல்லாக முட்டை அண்ட் இன்னொரு சைடில் அப்படியே கறியாக தான் இருக்கும். தோசை வந்து இப்போ ஒரு ஆள் சுடக்குள்ள இன்னொரு ஆள் அப்படியே ஃபில் பண்ணி அதை இந்த மாதிரி சுற்றக்குள்ள ஈஸியாக உங்களுக்கு ஒட்டிக்கொள்ளும். இன்கேஸ் நீங்கள் வந்து எல்லா தோசையும் ஒரே டைமில் சுட்டுட்டு நான் அதுக்கு பிறகு ரோல் பண்ண போகிறேன்டா உங்களுக்கு தோசைட்டு அந்த கடைசி முடிகிற இடம் வந்து ஒட்டாமல் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் செஞ்சு வச்சுருக்கிற அந்த தோசை பேட்டரோ அப்படி இல்லாட்டி கொஞ்சமாக உப்பு தண்ணி இதெல்லாம் போட்டு ஒரு சின்ன பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுக்கோண்டா உங்களுக்கு சமோசாக்கு நீங்கள் பண்ண மாதிரி இதையும் உங்களுக்கு ஈஸியாக சீல் பண்ணி கொள்ளலும்.
ஸோ இதே வந்து இப்போ நாங்கள் மாலை போட்டுட்டு பிரெட் க்ரம்ஸில் பரட்டி எடுத்தோம்னா எங்களோட ரோல்ஸ் ரெடி. ஸோ அவ்வளோதான் 3 வகையான ஷார்ட் ஈட்ஸ் ஒரே நாளில் நாங்கள் செஞ்சு வச்சுட்டோம். ஸோ இது வந்து இனி வரப்போகிற நாளில் எனக்கு தேவையான டைமில் எடுத்து உடனே பொறிக்க தான் இருக்கிறேன். இந்த ரெசிபிஸ் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி சாப்பிட்டாலும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இது வந்து நான் லாஸ்ட் வீக் போட்ட என்னோட ஃபர்ஸ்ட் இஃப்தாரோட வீடியோ. இன்கேஸ் நீங்கள் அது பார்க்கலேண்டா அதில் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், அதையும் போய்ட்டு பார்த்துக்கொள்ளுங்க. தேங்க்யூ வெரி ஸோ மச் எவ்ரி ஒன். I'll catch you all next time.